ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவுல உச்சத்தில் இருந்தனா மக்கள் பணிக்காகவே உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைதான். அவருக்கு சிஎம் ஆகணும் அப்படின்னா கூட இருக்கிற எங்களுக்கு அட்லீஸ்ட் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான்ப்பா இருக்குது. ஆனா அதுக்கும் விஜய் அவர்கள் ஆப்பு மேல ஆப்பு வச்சுட்டாரு. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா கூட்டணியே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டாரு. ஆனா கூட இருக்கிற புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் அட்லீஸ்ட் விஜய் கூட்டணி வச்சாருன்னா அவர் சிஎம் ஆகுறாரோ இல்லையோ அவர் பேரை வச்சு நாங்க மினிஸ்டர் ஆயிக்கிறோம், ஏதோ ஒரு துறைக்கு நாங்க மினிஸ்டர் ஆகி எங்க பொழப்ப நாங்க தேடிக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாங்கன்னா, ஆனா விஜய் அவர்கள் இல்ல இங்க கூட்டணியே கிடையாது, தனித்துதான் போட்டிடுறேன், நான் ஆட்சியை பிடிக்கிறேன் பிடிக்கல, சிஎம் ஆகுறேன் ஆகல, ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் மக்களுக்காக ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கேன், அதுல நான் உறுதியா இருக்கிறேன். சோ இந்த தேர்தல்ல நான் தனித்துதான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால கூட இருந்தவங்க எல்லாருக்கும் ஆப்பு மேல ஆப்பு விஜய் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.